நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேனி மாநகரத்தில் நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சி 3 வருடங்களை கடந்து இன்று 4வது வருடத்தின் முதல் நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு இந்த தேனி மாநகரத்தில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே முதல் வருடத்தினுடைய ஆண்டு விழாவிலே தமிழினத்தினுடைய காவலர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு மாநிலத்தில் முதல் பரிசு பெற்ற அந்த பேச்சாளர்களுக்கு பரிசினை வழங்கினார். 2ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே நம் இனமான பேராசிரியர் அவர்கள் கலந்து கொண்டு பேச்சாளர்களுக்கு பரிசினை வழங்கினார். 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே நம் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கலந்து கொண்டு பேச்சாளர்களுக்கு மாநில அளவிலான பரிசினை வழங்கி சிறப்பித்தார். இந்த 3 ஆண்டுகளை கடந்து இப்பொழுது 4வது ஆண்டினுடைய துவக்க விழா. அந்த துவக்கத்தின் முதல் நிகழ்ச்சி. தேனிக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு யோசித்தான். எங்களுடைய பொது தலைப்பு நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. நல்லா பேசுகிறது, நல்லதையே பேசுகிறது மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அதற்கு இன்றைக்கி நாங்கள் எடுத்த தலைப்பு என்னென்னா, சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா. அருமையாக பேச வந்திருக்காங்க 14 பேச்சாளர்கள். இதில் தேனி மாவட்டத்தில் நடக்குது. தமிழகத்தில் எல்லா மாவட்டமும் வறட்சியாக இருந்தாலும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் இந்த தேனி மாவட்டம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த போடி பக்கம், இந்த போடி மெட்டு அந்த பக்கம்லாம் போகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தேக்கடி, லோயர் கேம்ப்பு, எவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்குது பாருங்கள். தேக்கடி, நான்லாம் 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அந்த தேக்கடியை வந்து பார்த்தேன். அந்த தேக்கடியில் அந்த போட்டில் போகிறப்ப இருக்கக்கூடிய சுகம். அதே மாதிரி சுருளி ஃபால்ஸ், குற்றாலத்தை விட அழகான ஒரு ஃபால்ஸு. என்னமோ குற்றாலத்தில் தண்ணியே இல்லாட்டியும் அங்கே போய் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் துண்டை கட்டிக்கிட்டு. இங்கே சுருளியில் அவ்வளவு தண்ணி வந்தாலும் இதை ஒரு நீர்வீழ்ச்சியாக யாரும் மதிக்கிறதில்ல. இன்றைக்கி நான் இந்த தேனி மாவட்டத்தில் நடக்கிற இந்த ஒளிப்பதிவில் சொல்கிறேன், சுருளி ஃபால்ஸை வந்து நல்ல சுற்றுலா தலமாக மாற்றினால் குற்றாலத்துக்கு இணையான ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாக அது மாறும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள் அந்த சுருளி ஃபால்ஸில் இருக்குது, நீர்வீழ்ச்சியில். அதை விட நீர்வீழ்ச்சிகளுக்கெல்லாம் அழகான ஒரு நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. அது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. நீர் ஓடுறதும் திரும்பி இறங்கி வர்றதையும் பார்க்கலாம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கிற இடம் இந்த தேனி. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய வணிக சந்தைகள் நடைபெறுகின்ற இடம் இந்த தேனி. அழகான வீரபாண்டி கோயில். அந்த வீரபாண்டி கோயில் அந்த ஆற்றுலேருந்து இப்படி தண்ணி உழுகுது பார்த்தீங்களா, அது வராத சினிமா படமே கிடையாது. அந்த தண்ணி கீழே இறங்குறது இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த படங்களில் ஒரு 30 படத்தில் அந்த வீரபாண்டி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அழகான தண்ணி விழுகிற காட்சி வராத திரைப்படமே இல்லை. அப்படிப்பட்ட அழகியல் உள்ள வீரபாண்டி கோயில். குச்சனூர் சனீஸ்வரன் கோயில். திருநள்ளாருக்கு போக முடியாமல் சனீஸ்வரனை சந்திக்கணும்னா இங்கே வந்து பார்க்கலாம். தானாக உருவான சனீஸ்வரன் சொல்லுவாங்க. அப்படி அருமையான கோயில்கள் நிறைந்த ஊர். சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வர்ற பாட்டு வரியில இருந்து, ஆனா அம்மானு சொல்லி கொடுக்குற சமுதாயம் தான் இந்த சமுதாயம். எந்த சமுதாயமும் ஆனா அப்பான்னு சொல்லி கொடுத்ததை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை என்ற போது இந்த சமுதாயம் பெண்களை மதிக்கவே செய்கிறது என்பதுதான் உண்மை. ஐயா, ஒரு ஃபாரினரு இந்தியாவுக்கு முதல் முறையாக வராரு.
வந்திருந்தப்போ ஒரு ஃபாரினருக்கு பின்னாடி இந்தியரும் அவர் கூட வராரு. ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இந்திய பெண் அவரை பார்த்து கை கும்பிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த ஃபாரினர் என்ன தெரியுமா செஞ்சாரு, கை குலுக்கி வணக்கம் சொன்னப்போ அந்த பொண் கை கூப்பி நின்றதை பார்த்துட்டு, ஸ்டூபிட் இந்தியன், என்ன ஒரு நாகரிகம் தெரியுது இந்த பொண்ணுக்கு, கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா, கை கொடுக்குறப்போ கை குலுக்காம கையெடுத்து கும்பிடுதுன்னு திட்டிக்கிட்டே போறாரு. பின்னாடியே வந்து இந்தியன்ட்ட, ஏப்பா உங்க இந்திய பொண்கள் எல்லாருமே இப்படித்தானா அப்படின்னு கேட்டப்போ அந்த இந்தியர் அவரை கூப்பிட்டு வச்சு சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ராணி எலிசபெத் மகாராணி கூட போய் நீங்க கை குலுக்க முடியுமான்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, அது எப்படி முடியும், எங்க நாட்டோட இளவரசிட்ட போய் நாங்க கை குலுக்குவதா, முடியவே முடியாது, எட்ட நின்று ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்றாரு. அதுக்கு இந்தியர் சொன்னாரு, உங்கள் நாட்டில் ஒரு ராணி எலிசபெத் மகாராணி தான், ஆனால் எங்கள் நாட்டில் எல்லா பெண்களுமே ராணி எலிசபெத் மகாராணி தான், அதனால்தான் நாங்கள் கை குலுக்குவதில்லை என்று சொல்லும் போது அங்கே இந்த சமுதாயத்தால் பெண்கள் போற்றிடப்படதானே செய்யறாங்க என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதில் 2 கையை எடுத்து இப்படி வணக்கம்னு ஏன் சொல்கிறான், அந்த அடையாளத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த 2 கையும் இப்படி கூப்பி வணக்கம் நெஞ்சுக்கு நேராக வச்சு சொல்கிறதுக்கு காரணம், என் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, என்னைய நம்பி என் பக்கத்தில் வாடா என் சகோதரனே அப்படின்னு உலகத்திற்கு நம்பிக்கையான வணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவன் தமிழன். இது மாதிரி வணக்கம் சொல்லுவாங்க, இப்படி விஷ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வணக்கத்திற்குரிய அழகு உலகத்தில் வேறு எந்த வணக்கத்திற்கு இல்லை. விவேகானந்தர் எல்லாத்துக்குமே தெரியும், மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவருடைய குரு ஸ்ரீ பரமஹம்சர் அவரை பார்க்குற வரைக்கும், அவர் கூட இருந்த வரைக்கும் அவர் குரு என்று தான் அழைச்சாரே தவிர வேற எந்த ஒரு மேற்கோள் வார்த்தையும் அவரை கடைசி வரைக்கும் கூப்பிடல. ஆனால் அதே ஸ்ரீ பரமஹம்சரை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ சாரதா தேவியை சந்திக்கும் பொழுது, அவருடன் பழகிய பழக்கம் ஏற்பட்ட போது, ஒரு பெண்ணிடம் உண்டான நல்ல குலன்களை பார்த்துவிட்டு ஸ்ரீ சாரதா தேவி தான் தெய்வம் என்று சொன்னார் என்றால் அங்கே மதிக்கப்பட்டது ஒரு பெண் அல்லவா? எல்லாருக்கும் அனுமர் கம்பராமாயண கதை தெரிஞ்ச கதை தான். இப்போ வரைக்கும் அனுமர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமரை தெய்வமா வழிபட்டாரு. எப்போ வரைக்கும் தெரியுங்களா, இலங்கைக்கு போய் சீதையோடைய கற்பு நெறியை பார்க்குற வரைக்கும், சீதையுடைய நல்லொழுக்கத்தை பார்க்குற வரைக்கும் ராமரை தான் தெய்வம்னு சொன்னாரு, கடவுள்னு சொன்னாரு. ஆனா இலங்கைக்கு சென்று சீதையை பார்த்து அவருடைய கற்பு நெறி தவறா அந்த நல்லொழுக்கத்தை பார்த்த பின்பு மகா கடவுள் சீதையே அப்படின்னு சொன்னாருன்னா அந்த இடத்தில் மதிக்கப்பட்டது ஒரு பெண்ணின் தன்மை அல்லவா? அப்புறம் எப்படி நாங்கள் அவங்கள தூற்றிடணும் நீங்க சொல்ல முடியும்? நடுவர் அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாங்களாயா? கேளுங்க தம்பி. நீங்க இது வரைக்கும் எங்கெங்க போய் பட்டிமன்றம் போட்டிருப்பீங்க? கோயில்ல போட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல போய் பட்டிமன்றம் நடத்தியிருக்கான், வெளிநாட்டிலலாம் நடத்தியிருக்கான். தமிழ்நாட்டில் நான் பேசாத இந்து கோயில்களே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோயில்களின் கும்பாபிஷேகங்களில் லியோனி பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன். சரி, இப்போ எதுக்கு கேட்குற, இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ண போறியா? இல்லை 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 இல்லைங்கய்யா, நீங்கள் இது வரைக்கும் போய் கோயிலில் பட்டிமன்றம் போட்டிருக்கீங்கல்ல, அது எந்தெந்த கோவில்னு பேர் சொல்ல முடியுமா? 1000 கோயில்னு சொல்லியிருக்கேன். அதை பூரா சொல்லி முடித்தா ரவ்வு பகலாகி ராவணன் கதையாகி போயிடும். ஒரு 5 கோயில் பேர் சொல்லுங்கய்யா. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கோயிலில் பண்ணியிருக்கேன். பங்குனி உத்திரத்துக்கு தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலில் பண்ணியிருக்கேன். கிராமங்களில் பெரும்பாலும் காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், திரௌபதி அம்மன் கோயில், துர்க்கை அம்மன் கோயில், இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஐயா போன பட்டிமன்றத்திலேயே சொல்லக்கூடிய பேரில் முருகன் கணபதின்ற 2 பேர் தான் வருது. ஆனால் காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோயில் அவர் அடிக்கிட்டு போகிற பெண்களோட வரிசையை பார்க்கும்போதே தெரியலையா, பெண்களுக்கு தான் இங்கே மதிப்பு அதிகம், அவங்கள தான் இங்கே போற்றிடுறதுக்கு சமுதாயம் ரெடியாக இருக்குன்றதை மறந்துடக்கூடாது இல்லையா? நாம விவசாயிக்கு தேவை உழைப்பு, எனக்கு பேச தேவை தலைப்பு. அப்படி கொடுத்த தலைப்பு, பெண்கள் மதிக்கப்படுறாங்களா இல்ல மிதிக்கப்படுறாங்களா? இது என்னங்கய்யா கேள்வி? ஆதி காலத்திலிருந்து ஆண்ட்ராய்டு காலம் வரைக்கும் பெண்கள் மிதிக்கதானப்படுறாங்க. ஏதோ வளர்ச்சின்னு சொல்றாங்க, வல்லரசுன்னு சொல்றாங்க. என்னங்கய்யா அது புரியவே இல்லையே. பெண் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு எப்படிங்கய்யா வல்லரசாகும்? டல்லரசா தானே ஆகும். ஆணும் பெண்ணும் சரிசமமா உழைச்சாதான் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி, அதாவது மொத்த வருமானம் 27% உயருமாம்ல. அட போங்கய்யா, ஒரு பெண்ணு பிறக்கல இருந்து இறக்குற வரைக்கும் ஆணுன்ற ஆதிக்க கூந்தல சிக்கி கொண்டு மாட்டி தவிக்கிறாங்க ஐயா.
அப்படியே அவ பிறந்துட்டாலும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டில் இருக்க முகத்தெல்லாம் பார்க்கணும். அப்படியே 100 வாட்ஸ் பல்பு மாதிரி சும்மா தக தக தகன்னு மின்னுதுங்கய்யா. அதுவே பொம்பளை பிள்ளை பிறந்தா போதும், பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுறாங்க ஐயா. அதாவது அருமையாக சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா முகம் வாடி போயிடுது, ஆம்பளை பிள்ளை பிறந்தா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்குன்ட்டு. பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பெற்று கொடுத்த டாக்டரை போய் திட்டுறான், ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறான். டாக்டர், ஏன்டா நானும் அநியாயம் பண்ணேன், நீ அநியாயம் போய் பிள்ளைய பெற்றுவிட்டு உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா அப்படின்னு. அப்பயும் என்ன சொல்லிட்டு போகிறேன், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறேன். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியா காரணம்? உன் உடம்புல இருக்க ஜீனு, சயின்ஸு, குரோமோசோம். இதுக்கு வந்து ஆஸ்பத்திரியும் டாக்டரையும் குற்றம் சொன்னால் அது அந்த குடும்பத்தையே சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும். அதனால் இன்றைக்கி எவ்வளவு பெரிய வசதியான குடும்பத்துலேயும் பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு முகத்தில் ஒரு சின்ன சோகம் வருது. அதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியல ஐயா. அது ஆராய்ச்சியில் இருக்கு, கண்டுபிடிச்ச பிறகு சொல்றேன். இப்படி ஒரு பெண்ணு பிறக்கிறதுக்கே இத்தனை போராட்டம்னா பின்னாடி அவ வளர எத்தனை தடுமாற்றங்க தெரியுமாங்கய்யா. அப்படியே படிக்க போனா பசங்க தொல்லை, கல்லூரிக்கு போனா காதலர்கள் தொல்லை, ரோட்ல போனா ரோமியோக்கள் தொல்லை, பஸ்ஸில் போனா பாலியல் தொல்லை, வேலைக்கு போனா வாலிபர்கள் தொல்லை. இப்படி இத்தனை சோதனையும் வேதனையும் தாண்டி கூட நாங்க செய்யும் சாதனைக்கு சரிவே இல்லைங்கய்யா. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடுனா குத்தம், ஆடுனா குத்தம், பாடுனா குத்தம். ஏன் என்ன மாதிரி அழகா பேசினாலே குத்தமாம்ல. இப்படி உன்னை மாதிரி அழகா பேசுறவங்களை யாருப்பா குத்தம் சொன்னா? பேச மாட்டேங்கிறீங்கன்னு தானே நாங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா பேசுனா நாங்கள் சந்தோஷப்படுவோம்ப்பா. தலைப்பே என்ன, அது நல்லா பேசுங்க, நல்லதே பேசுங்க தானே. அதனால் நீ அழகா பேசுகிற, உண்மையிலே சந்தோஷம்தான். இப்படி இத்தனை குத்தத்தோடு நெத்த வாழ்றது எம்புட்டு கஷ்டம்னு தெரியுமாங்க ஐயா. ஒரு ஆணுக்கு இயற்கையா வழங்கப்படும் உரிமை கூட எங்களுக்கு கிடையாதுயா. இதுக்கு என்னதான் காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம சமூகம் போட்டு வச்ச வேலை அப்படி. ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைங்கய்யா பெண்ணுக்கு கொடுக்கறதே கிடையாது. உடல் மற்றும் மனசு சம்பந்தப்பட்ட உரிமை, வாழும் உரிமை, கழிக்கும் உரிமை, வேலை செய்யும் உரிமை, வேலை செஞ்சா சரிசமமா ஊதியம் பெறும் உரிமை. இப்படி எங்க உரிமையை கொடுங்கன்னு கேட்கறதுக்கே எங்களுக்கு உரிமை இல்லைங்கய்யா. எங்களை இந்த நாட்டு நடப்பெல்லாம் அறிய விடாம கண்ணை பூட்டி வச்சிட்டாங்கய்யா. என்னைக்கு திறந்து விட போறாங்கன்னே தெரியல. என்ன மனமுள்ள பொண்ணுன்னு மருதையில கேட்டாக, மன்னார் குடியில் கேட்டாக, அந்த மாய வரத்துல கேட்டாக, சீரசனத்தையோட வந்து சிங்கப்பூரில் கேட்டாக, அந்த சின்ன மனூருல கேட்டாக, கோபமுள்ள பொண்ணுன்னு என்ன கோம்பையில கேட்டாக, அந்த கோயமுத்தூர்ல கேட்டாக. ஐயா ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த பொண்ணை பாலங்கலத்துல தள்ளி விட்டாங்க ஐயா. விசாரிச்சு பாரு, அந்த பிள்ளைய எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க. நீ நல்ல பிள்ளையா இருந்தால் உன்னைய தேனியில் கேட்டிருப்பாங்கல்ல. சின்னமனூரில் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்கன்ட்டு அள்ளி விடுறது. இதெல்லாம் போய் நம்ம போய் விசாரிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? கோயம்புத்தூரில் போய் பஸ் ஏறி போய் என் மனைவி யாராவது பொண்ணு கேட்டு வந்தீங்களா ஐயா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்க முடியுமா? கேட்க மாட்டோங்கிற தைரியத்தில் அடித்து விடுறது இந்த லிஸ்ட்டுகளை. செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. ஐயா, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது, தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது. சமுதாயத்தில் பெண்கள் போற்றப்படுகிறார்களா அல்லது தூற்றப்படுகிறார்களா, அதுதான் தலைப்பு. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் பெண்களை போற்றிக்கொண்டு தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரு பொட்ட பிள்ளை ஒருத்தனை காதலிச்சு ஓடி போகுதுன்னா ஓடி போயிருச்சு, இழுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்கிறோம். அது இன்னைக்கு வந்தது இல்லை நேற்று வந்ததுங்களா? இல்லைங்க, அன்னைக்கே இருந்துச்சுங்க. உடன்போக்குன்னு ஒரு நிலை எல்லா இலக்கியங்களும் சுட்டுகிறதா இல்லையா நடுவர் அவர்களே? அன்னைக்கே ஒரு தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையையும் சமுதாயம் அந்த பெண்களுக்கு கொடுத்திருந்தது என்பது தானே உண்மை. நம்ம இன்னைக்கும் கற்புக்கு ஔவைய சொல்லாத உதாரணம் இல்லவே இல்லை. அதே மாதிரி கற்புக்கு நம்ம கண்ணகியை சொல்லாதவங்க இல்லவே இல்லை. அப்படி ஒவ்வொரு நிலையிலும் பெண்கள் அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுகிறார்கள் என்பதுதானே உண்மை. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை, தொல்காப்பிய நூற்பாங்கய்யா.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் கடல் கடந்து போகக்கூடிய வழக்கம் பெண்களுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படிங்களா? இல்லை இல்லை. உள்ளாட்சி அமைப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரைக்கும் பெண்கள் இல்லாத துறையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அத்தனை துறைகளிலும் பெண்கள் சாதனை போட்டு சாதிச்சு வர்றாங்க. அப்படின்னா இந்த சமுதாயம் பெண்களை போற்றுகிறதா இல்லை தூற்றுகிறதா என்பதை ஐயா நீங்க தான் சொல்லணும். முன்னேறு நல்லா இருந்தா பின்னேறு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அடிப்படையில் தன்னோட உடலில் பாதியாக சரிபாதியை கொடுத்த அர்த்த நாரீஸ்வரராக இருக்கிறதோட மட்டும் இல்லாம இரவாத இன்ப அன்பு வேண்டி பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கன்னு சொல்லி வரம் கேட்டாங்களே காரைக்கால் அம்மையார். அந்த அம்மையார அந்த அர்த்த நாரீஸ்வரர் அம்மையேன்னு சொல்லி கூப்பிட்டு தம் பக்கத்துல உட்கார வச்ச சிறப்பு செஞ்சாரே, அவரே பெண்மையை போற்றிருக்கிறார். அதுதான் நடுவர் அவர்களே உண்மை. மலாலா ஒரு இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்து இஸ்லாமியத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே தடை விதிச்சிருந்த அந்த தடையையும் மீறி பள்ளிக்கூடத்துக்கு போனது மட்டும் இல்லாம தன்னுடைய ஊரும் தம் மக்களும் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்பதை வலைதளம் மூலமாக செய்தியை அனுப்பின அந்த பெண்ணை இந்த தேசம் எப்படி மதிச்சுச்சு தெரியுமா? பாகிஸ்தான்ல முதல் அமைதிக்கான பரிசு, தைரியமான பெண்ணுன்னு சொல்லி 2வது பரிசு, உலகத்திலேயே 18 வயதில் அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்து சிறப்பு செஞ்சுச்சு இல்லையா அந்த பெண்ணை. அது மட்டுமா, ஐக்கிய நாட்டு சபை என்ன செஞ்சுச்சு தெரியுமா? ஜூலை 12ஆம் தேதி அந்த பொண்ணோட பிறந்த நாள். அந்த அன்னைக்கு 2013 அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோன்னா வலைதளத்தில் ஒரு செய்தி தெரிவிச்சிருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் கல்வி கற்கணும் அப்படின்னு அந்த செய்தியை பரப்பியிருக்கும். அதை பார்த்த ஐக்கிய நாட்டு சபை அந்த நாளை மலாலா தினன்னு குறிப்பிட்ட அளவிற்கு அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்திருக்கா இல்லையாங்க ஐயா? தன் வாழ்நாள் முழுக்க பொய்யே பேசாம வாழ்ந்த ஹரிச்சந்திரனும் தான தர்மங்களை வாரி வழங்கின தர்மனும் கூட தன்னோட பொண்டாட்டியோட பெர்மிஷன் இல்லாம தானே அடுத்தவங்களுக்கு அவங்கள வித்துட்டாங்க. நீங்க கூட சொன்னீங்க மாரியப்பனுக்கு விழா எடுக்கல, காளியப்பனுக்கு விழா எடுக்கல நீங்க சொன்னீங்க. சீதையோட நிலைமையை நீங்கள்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் சொல்ல மாட்டீங்க சார். பிரிஞ்சு வாழ்ந்த ராமனும் சீதையும் ஒன்று சேரும்போது எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு சீதையை தீக்குளிக்க வச்சாங்களே, அவங்கள பார்த்து ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன் சார். 2 பேரும் தான் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, 2 பேரும் தான் துக்கப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க சார். திரும்ப 2 பேரும் ஒன்று சேரும்போது சீதைக்கு மட்டும் ஏன் சார் தீக்குளிப்பு? ஆட்டோவில் ஏறலான்னு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனால் எல்லா ஆட்டோலையும் ஒரே ஒரு பழமொழியை தான் சார் எழுதி வச்சிருக்கான். அந்த பழமொழியை பார்த்தோன்னே அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். அது என்ன பழமொழி தெரியுமா? சீரும் பாம்பை நம்பினாலும் சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சொல்லிட்டு. ஐயா ஒரே ஒரு கொஸ்டின், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா? வேட்டியே ஒரு கேள்வி. ஏமா இவ்வளவு வயசானவனை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சான்? நான் என்ன அப்துல் கலாம் மாதிரியா இருக்கேன்? நான் என் மொழியை பார்த்தாலே தெரியலையா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு? நான் ஒரு ஃபேமிலி மேன். ஐயா நீங்க சீர்ற பாம்பை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்ல சிரிக்கக்கூடிய பொம்பளைய கல்யாணம் பண்ணிருக்கீங்களா ஐயா? நான் எல்லாரும் மாதிரி நான் ஒரு பெண்ணை தாம்மா திருமணம் பண்ணியிருக்கேன். இந்த தம்பி தான் ரொம்ப பொண்ணு இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் அவருக்கு ஒரு மலைப்பாம்பை கட்டி வச்சுட்டா பேசாமல் அவர் உடம்பை நல்லா இறுக்கி எலும்பை உருக்குச்சுன்னா நல்லா ஆள் ஹெல்த் ஆயிடுவார். ஐயா இந்த மாதிரி பழமொழியை எழுதி போட்டிருக்கிற ஆட்டோக்காரவங்களை கேட்குறேன், சிரிக்கிற பொண்ணுங்களை நம்பாத இவங்க ஏன் சார் லவ் பண்ணணும், ஏன் சார் கல்யாணம் பண்ணணும், ஏன் டேட்டிங் போகணும்? எல்லாரும் அமேசான் காட்டில் இருக்கிற அரிய வகை மலைப்பாம்பையும் பச்சை பாம்பையும் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? கொத்தி வச்சிருன்ற பயம். ஏன் சார் பாம்புன்னா பயம், பொண்ணுங்கன்னா இலக்காரமா உங்களுக்குலாம்? பஸ்ஸில் போனால் விட்றாங்களா சார் இந்த பயபக்கிய? ஒரு சுமாரான ஃபிகர் ஏறினாலும் சரி, என்னைய மாதிரி சூப்பரான ஃபிகர் ஏறினாலும் சரி, தேனி மாவட்டத்து பிள்ளைகளுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கைன்ட்டு. உண்மையிலே அதை ரொம்ப நான் பாராட்டுறேன். தன்னுடைய அழகை முதல்ல தான் யார் ரசிக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களையும் ரசிப்பாரு. சில பேர் இந்த முகரையே பார்த்து எவன் கட்ட போகிறான்ட்டு நினச்சாலே அங்கே தாழ்வு மனப்பான்மை தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். உலகம் முழுதும் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய அழகு எனக்கே மகிழ்ச்சியை தருகிறேன்னு சொல்லணும்னா உன்னுடைய தன்னம்பிக்கை உண்மையிலே நான் பாராட்டுறேன்.
என்னைய மாதிரி பிள்ளைங்களாம் ஏறிட்டா போதும். 10 வயசு பையன்ல இருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் 10 லிட்டர் ஜொல்ல அப்படியே ஒழுக விட்டு வெறிக்க பாப்பானுங்க சார். இதுலயும் சில கோஷ்டிங்கெல்லாம் பொண்ணுங்க நின்றுட்டா போதும், பக்கத்துல வந்து அங்க இடிக்கிறது இங்க இடிக்கிறது அங்க உரசுறதுன்னு இப்படியே தான் சார் தொணன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா சார்? ஒரு 10,000 கம்பளி புழுவை உடம்புல ஊற விட்ட மாதிரி அவ்வளோ அருவருப்பா இருக்குங்க. உண்மையிலே அந்த விஷயத்தெல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க தான் சார் இந்த பொண்ணுங்க.